பேரும் சேர்ந்து ஒருத்தர் வாழ்க்கையை கெடுத்துட்டோன்னு நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன நித்யா சொல்ற? ஆமா பெரியம்மா, நான் அந்த பையன் யாருன்னு சொன்னா நீங்களே என்ன திட்டினாலும் திட்டுவீங்க. இருந்தாலும் நான் உங்ககிட்ட அதை மறைக்கவே விரும்பல. மதிய அக்காவை லவ் பண்ண பாபுவை தான் நானும் லவ் பண்ணேன். நான் அவரை எங்க ஆபீஸ்ல பாக்குறப்போ மதிய அக்காவோட லவ் ஃபெயில்யூர் ஆகி ரொம்ப உடைஞ்சு போயிருந்தாரு. அவர் மனசை தேத்தணுங்கிறதுக்காக தான் நீங்க கூடிய சீக்கிரம் யாரையாவது லவ் பண்ணுவீங்கன்னு சொன்னேன். நான் மதியோட தங்கச்சி, அதனால அவர் என்ன லவ் பண்றதுக்கு நிச்சயமா வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் அப்படி சொன்னேன். ஆனா நானே அவரை லவ் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் மனசுலயும் நான் இருக்கேங்கிற விஷயமே எனக்கு தெரிஞ்சது. இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல நித்யா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ உன் அப்பா அம்மாவுக்கு தெரியாம எந்த ஒரு முடிவையும் எடுத்துறாத. ஏன்னா பிள்ளைங்க எடுக்கிற தப்பான முடிவால பெத்தவங்க படுற வலியும் வேதனையும் நான் அனுபவிச்சிருக்கேன். அந்த வேதனைய நீயும் அப்பா அம்மாக்கு கொடுத்துறாத. சரி பெரியம்மா. வா. அட, நம்ம நித்யா வந்திருக்கா. வாமா நித்யா. என்ன கோயில் பக்கம்லாம் வந்திருக்க போல இருக்கு? ஆமா அங்கிள். அங்கிள், இவங்க என் பெரியம்மா சுந்தரி. பெரியம்மா, இவங்க தான் சுபாஷோட அப்பா அம்மா. வணக்கங்க. வணக்கங்க. ஒன்னும் இல்ல, முதல் பத்திரிக்கை சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ணலான்னு வந்தோம். அதுதான், வேற ஒன்னும் இல்ல. ரொம்ப சந்தோஷங்க. என்னம்மா காலில்? ஒன்னும் இல்ல, காலில் கொஞ்சம் அடி. நான் ஒரு ஆயின்மெண்ட் சொல்றேன், அதை வாங்கி தடவுனா சரியா போயிடும். சரிங்க. என் பையனோட கல்யாண பத்திரிக்கை சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ணி கொடுங்க. கொஞ்சம் நீங்களும் இருங்கம்மா, பூஜை முடிச்சிட்டு போலாம். என்ன? சரிங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் மேனேஜரை பார்க்கணும். நீங்க யாரு? என் பேரு நட்ராஜ். என்ன விஷயமா பார்க்கணும்? அது நாங்கள் பேப்பர் கப் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். அது விஷயமா மேனேஜரை பார்த்து பேசணும். நீங்க வருவீங்கன்னு சாருக்கு ஏற்கனவே தெரியுமா? இல்லை, பட் அவருடைய ஃப்ரெண்டு திலீப் தான் என்னை இங்கே அனுப்பிச்சிருக்காரு. அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க. சரிங்க சார், உங்களை பார்க்க மிஸ்டர் நடராஜன் ஒருத்தர் வந்திருக்காரு. உங்க ஃப்ரெண்டு திலீப் தான் உங்களை பார்க்க சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. ஓகே சார். சார், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சார் இப்போ வந்துருவாரு. சரிங்க சார். மேடம், அந்த பேனா ஒரு நிமிஷம் கொடுங்க. என்ன வேணும் சார்? ஒரு பொமக்ரானேட் வித்தவுட் ஐஸ். ஓகே சார். சார், என்ன சார் சாப்பிட்றீங்க? மது, உனக்கு என்ன பிடிக்குமோ அதை ஆர்டர் பண்ண. நான் எனக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்றேன். முதல்ல உனக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணு. தம்பி, போயிட்டு 10 நிமிஷம் கழிச்சு வா. சரிங்க சார். சந்தோஷ், உனக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ண சொன்னேன். அதைத்தான் பண்ணேன். எனக்கு பிடிச்சது உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது மட்டும்தான். அதான் அவனை அனுப்பிட்டேன். சந்தோஷ், எனக்கு பிடிச்சதை நான் சொல்லட்டுமா? என்ன மது, நீ உனக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையும் ஆர்டர் பண்ண. எனக்கு ஒன்ன மட்டும்தான் பிடிக்கும் சந்தோஷ்.
உன்னை மட்டும்தான். நான் என்ன சொல்றேன்னு நிச்சயமா உனக்கு புரியும். பட் இதை உன்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு அருகதை இருக்கான்னு தெரியல. ஆனா என்னால மனசுக்குள்ளேயே போட்டு போராட முடியல. அதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் சந்தோஷ். ஐ லவ் யூ. சந்தோஷ், நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா? நீ கேட்ட கேள்விக்கு என்கிட்ட ஒரே பதில் தான் இருக்கு. தேங்க்ஸ். நீ ஏன் சொல்லாம இருந்திருந்தா கூட நானே சொல்லியிருப்பேன். ஏன்னா ஐ லவ் யூ so much மது. கொஞ்ச நேரம் எதுவும் பேசாம பயங்கரமா டென்ஷன் படுத்திட்டு தெரியுமா? என்னை பத்தி உனக்கு தெரியாதா? உன் மேல எந்த டவுட்டும் இல்ல. பட் ஏற்கனவே நான் லவ்ல தோத்து போனவன். ஒரு லவ் ஃபெயிலியர்ல வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சுன்னு சொல்றது முட்டாள்தனம். எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்க. அன்னைக்கு நீ மட்டும் ஸ்டேஷனுக்கு வந்து கேஸை வாபஸ் வாங்கலன்னா இப்போ வரைக்கும் நான் ஜெயில தான் இருந்துட்டு இருப்பேன். உனக்காக என்ன வேணாலும் செய்வேன் மது. பிகாஸ் ஐ லவ் யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார், மேனேஜர் சாரை பார்த்துட்டீங்களா? நான் அப்புறமா வந்து பார்த்துக்கிறேன். ஏய் இங்க வா. ஏங்க என்னாச்சு? எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னீல, இங்க பார். ஏங்க என்னன்னு சொன்னாதானுங்க தெரியும். உன் தங்கச்சி பேங்க்ல இருந்து 5 லட்ச ரூபா பணம் எடுத்திருக்கா. இப்படி ஆளாளுக்கு கை வைக்கிறதா இருந்தா நான் இது கணக்கு பார்க்கணும். அவளுக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கேட்டுக்கலாம்ல. அதை விட்டுட்டு ஒரு வார்த்தையோட சொல்லாம 5 லட்ச ரூபா எடுத்திருக்கா. இதெல்லாம் சரி வராது. ஏங்க எதுக்கு இப்ப இவ்வளவு கோவப்படுறீங்க? என்ன ஏதுன்னு நான் கேட்குறேன். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இதை பிடிங்க. ரஞ்சனி, பேங்க்ல இருந்து 5 லட்ச ரூபா எடுத்தேன்னு மாமா சொல்றாரு. ஆமா, இப்ப எதுக்கு உனக்கு அவ்வளவு பணம்? நான் தான் சொன்னேனேக்கா பிசினஸ் பண்ண போறேன்னு. இங்க பாரு, உனக்கு நானும் மாமாவும் சேர்ந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். உனக்கு கல்யாணம் முடிஞ்சு நீ எங்க எப்படி இருக்கணும்னு உனக்கு வரப்போற ஹஸ்பண்ட் சொல்லுவாரு. நான் எப்படி இருக்கணுங்கிறத இன்னொருத்தரால எப்படி சொல்ல முடியும்? ரஞ்சனி புரிஞ்சுக்க. கண்ட புத்தகத்தையும் படிச்சுட்டு கண்ணா பின்னான்னு கருத்து சொல்றது பிராக்டிக்கல் லைஃபுக்கு ஒத்து வராது. ஃப்ரீடம் இல்லாத ஒரு லைஃப் எனக்கு தேவையே இல்ல. இன்னொருத்தரோட கட்டாயத்துக்கெல்லாம் என்னால வாழ முடியாது. எனக்கு சரின்னு பட்டதை நான் செஞ்சுட்டு போறேன். இதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? அப்படியா? சரி, இதுக்கு மேல உனக்கு பணம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னா வேற வழியே இல்ல. நான் ஏதாவது ஹாஸ்டல்ல போய் தங்கிக்கிறேன். ஏய், என்னடி பேசுற? நான் இந்த வீட்ல இருக்கிறதும் இல்லாததும் உன் கையில தான் இருக்கு. என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. கிளம்பு. ஏய் என்னடி ஆச்சு? இப்ப அதை பத்தி எதுவும் பேச வேணாம், அப்புறம் பேசிக்கலாம். ஏய் அவ என்னதான் சொல்றா? ஹாஸ்டல்ல போய் தங்கிக்கிறேங்கிறா. அனுப்பி வைக்கிறீங்களா? 5 லட்சம் தானே, போய் தொலைட்டு விடுங்க. இதுக்காக அவ கூட சண்டை போட்டு கோச்சிட்டு போயிட்டான்னா மொத்தமும் போயிடும். பாத்துக்கங்க. நேரம் பார்த்து நானே பேசுறேன். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த மது ஏண்டா இப்படி இருக்கா? ஐயோ, அந்த சந்தோஷ போய் எப்படிடா அவனை போய் லவ் பண்றா? உண்மையான லவ்க்கெல்லாம் இங்க மதிப்பே இல்லை ஷாமே. போட்டோம், போய் தொலைட்டோம். எனக்கு என்ன,
எனக்கு எந்த நஷ்டமும் இல்ல. போலீஸ் கிட்ட நான் அடி வாங்கினப்போ என்ன யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால அப்பவே மனசு வெட்டுச்சு சாம். அதுக்கு முன்னாடி நம்ம ரம்யா கூட சொன்னா எனக்கு தான் உரைக்கல. எப்போ ரெஸ்டாரண்ட்ல வச்சு மது சந்தோஷுக்கு ஐ லவ் யூ சொன்னாலோ அப்பவே நான் யாரோ அவ யாரோ. இனிமே அவளுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என்ன அந்த சந்தோஷிட்ட நிறைய பணம் இருக்கு அவ்வளவுதானே. எவ்வளவு பணம் இருக்கோ அவ்வளவு கெட்ட பழக்கம் இருக்கு அவனுக்கு. தம் அடிப்பான், தண்ணி அடிப்பான். என்கிட்ட பணமும் இல்ல, கெட்ட பழக்கமும் இல்ல. இது எல்லாருக்குமே தெரியும். நான் ஒரே ஒரு தடவை தான் தண்ணி அடிச்சிருக்கேன். அது கூட அவளுக்காக தான்டா. எவ்வளவு சின்சியரா லவ் பண்ண. ஒருவேளை அதான் தப்புன்னு நினைக்கிறேன். இந்த மதுக்காக உன் கூட எப்படி எல்லாம் சண்டை போட்டேன். ஆனா நீ அது எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ற பாரு. ஃப்ரெண்ட்ஷிப் தான்டா நிஜம். லவ்லாம் சும்மா ஏமாத்து வேலை. அம்மாவ, மதிய, சூர்யாவ எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டேன்டா. அந்த மது சூர்யாவை அடிச்சப்போ சூர்யா எப்படி ஃபீல் பண்ணா. அப்போ கூட நான் அந்த மதுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணேன். என்ன நினைக்கிறப்போ எனக்கு அருவருப்பா இருக்குடா. இப்போ சொல்றேன்டா, இனிமே என் லைஃப்ல மதுங்கிற ஒரு சாப்டரே கிடையாது. க்ளோஸ் பண்ணடா. உன் பேரு கூட சிக். மதுன்னு அவ பின்னாடி தெரிஞ்சதுக்கு எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சா. அவ பேச மாட்டான்னு சொல்லி கரண்ட் பாக்ஸ்ல எல்லாம் கையை விட போனேன்டா. எவ்வளவு பெரிய முட்டாள் நானு. டேய் என்னடா நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன், நீ ஒரு வாரத்துக்கு கூட பேச மாட்டேங்கிற. நீ முதல்ல அவளை பத்தி பேசி முடி. சீ, இனிமே அவளை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? இதே நீ 1000 தடவைக்கு மேல சொல்லிட்ட. சாரிடா. இங்க பார், உன் லவ்வுக்கு நீ சின்சியரா இருந்த, அதுக்கே நீ வருத்தப்படுற. ஒரே நாள் அவளை மனசுல தூக்கி போட முடியும் நான் சொல்ல. இல்ல ஷாம், அவ இனிமே சந்தோஷோட லவர். நான் எப்படி அவளை நினைப்பேன்? நீ நினைக்க மாட்ட, அது எனக்கு தெரியும். அதுக்காக ஒரே நாள் எல்லாத்தையும் மறந்துட்டு வாடான்லாம் நான் சொல்ல மாட்டேன். டைம் எடுத்துக்கோ. ஒரு வாரமோ 1 மாசமோ திட்டு, அழு, புலம்பு. அவளை எவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியுமோ மறந்துடுவா. இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, நீ மதுமால எவ்வளவு. விடு ஷாம், திரும்ப திரும்ப எதுக்கு அவளை பத்தியே பேசிக்கிட்டு. இது போதுண்டா. கூடி சீக்கிரம் நீ தேறி வந்துடுவேன்னு நம்பிக்கை வந்துருச்சு. ஆனா நான் உனக்கு சொன்னா தப்பா நினைக்க மாட்டியே. டேய், நான் தான் பழைய நடராஜ் இல்லைன்னு சொல்றேன்ல. ஓகே ஓகே ஓகே. இதுவர், இந்த கொஞ்ச நாள்ல உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நீ பாடா படுத்தி எடுத்துட்ட. கொஞ்சம் இல்லடா, நிறையவே. சரி, அது நீ தானே சரி பண்ணணும். மதியக்காக நீ மாப்பிள்ளை வீட்டில் பேசுனது சரிதான். பட் நீ இன்னும் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அப்புறம் இன்னைக்கு நம்ம வாங்கின அட்வான்ஸ் பண்ண தாங்க வச்சுருக்கேன், எடுத்துக்க. அம்மாவுக்கு ஒரு நல்ல புடவை எடுத்து கொடு. அம்மா, அக்கா, சூர்யா எல்லாருக்கிட்டையும் அன்பா பேசு. ஃபேமிலியில் இருக்கிற சின்ன சின்ன விஷயத்தில் கூட இன்வால்வ் ஆகுது, புரியுதா? அட்லீஸ்ட் டெய்லி எல்லாரும் கூட கொஞ்ச நேரமாக ஸ்பெண்ட் பண்ணு. வாரத்துக்கு ஒரு நாள் எல்லாரும் வெளியே கூட்டிகிட்டு போ. என்ன தலையாட்டிகிட்டே இருக்க? கிளம்பு, டைம் ஆயிடுச்சுல. கடையை போட்டுருவாங்க, சேலை எடுக்கணும்ல, போ. டேய், நைட்டு நமக்கு நிறைய ஒர்க் இருக்குல்ல, நாளைக்கு காலைல போய் எடுத்து தரேன்னு. டேய், நாளைக்கு சண்டேடா. நீ இப்போ போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துரு. இன்னைக்கு நைட்டுக்குள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு காலைல எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட புடவையை கொடுத்துட்டு எல்லாரையும் வெளியே கூட்டிட்டு போ. டேய், என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சரி, அட்வான்ஸ் பண்ண உள்ளதா இருக்கு, இப்போ எடுத்துக்க போ. எங்கம்மா போயிட்டு வர? கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வரேம்மா. நீ எதுக்கு நடக்கிற? என்கிட்ட சொன்னா நான் போய் வாங்கிட்டு வர மாட்டேனா? இல்லம்மா, என் பிள்ளைக்கு நல்ல புத்தி வந்துருச்சுன்னு உடனே எனக்கு ஒரு யானை பலம் வந்துருச்சு. என்னம்மா ரொம்ப உற்சாகமா இருக்க போல இருக்கு? இன்னும் 1-2 விஷயம் தான் மனசு போட்டு அரைச்சிட்டு இருக்கேன். எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். சரி, உனக்கு காலேஜுக்கு நேரம் ஆயிடும். சீக்கிரம் போய் குளிச்சுட்டு கிளம்பு போ. அம்மா, இன்னைக்கு சண்டேமா, காலேஜ் கிடையாது. அப்படியா? வேலைக்கு போவதனால நாள் கிழமை இதுவும் தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால இப்ப என்னமா ஆக போகுது? அப்படி இப்படி நாளையம்மா ஒரு இடத்துல உட்காருமா.
இனிமே லக்ஷ்மி அம்மா வீட்டுக்கு டெய்லி நான் தான் போறேன். ஏன் உன்னை அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சா? உன்னை யாருக்கு தான் பிடிக்காது? மா இது பிடிக்கிற விஷயம் இல்ல, படிக்கிற விஷயம். லக்ஷ்மி அம்மா சூப்பரா இங்கிலீஷ் கத்து தராங்கம்மா. இன்னும் 2 மாசத்துல நான் ஃப்ளூயண்டா பேச ஆரம்பிச்சிருவேன். நடராஜ் வந்துட்டா, நான் போய் காஃபி போடுறேன். மா நீருமா, நான் போய் காஃபி போட்டு வரேன். முதல்ல நீங்க 2 பேரும் இங்க நில்லுங்க. மதி, ஒரு நிமிஷம் அதை போய் அங்க வச்சுட்டு வா. வச்சுடுவான்னு சொல்றேன்ல. மா, நேற்று ஒரு கம்பெனில இருந்து ஆர்டருக்கு அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த பணத்துல சேல் எடுத்துட்டு வந்திருக்கேன். பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ராத்திரி கடையை மூடுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் வாங்க போனேன். இருட்டில் எடுத்ததால கலர் எப்படி இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்கம்மா.